இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தி, சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. காற்று பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும். உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமது திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 80வது சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த மேன்மையான சங்கீதத்தில் ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துகிறார், அதே பாதையின் கீழ ஆண்டவரோட நடக்கும் போதும் நம்ம ஆண்டவரை விட்டு பிரியும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிலாம் தாழ்ச்சிகள் அப்படி ஒரு கனவு மாதிரி ஒரு நொடி சொப்பனை மாதிரி நம்ம மேலே எப்படி வந்துடுது அப்படிங்கிறத சொல்லுகிற ஒரு அழகான வேத பகுதி. இந்த வேத பகுதியில் நம் 14வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒரே சத்தமா எல்லாரும் சேர்ந்து. சேனைகளின் தேவனை திருப்பி கொண்டு வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத புஸ்தகம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இன்னைக்கு நம்ம இதை கொண்டு ஆராதிக்க போகிறோம்னா, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசாரணை எப்படி இருக்கலாம்? நம்மளை பார்க்கிறதா இருக்கலாம், நம்மை கேட்கிறதா இருக்கலாம், நமக்கு அவர் கொடுக்கிறதா இருக்கலாம், நம்மளை பலப்படுத்த ஏதோ ஒன்று. எனக்கு கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற இதயத்தின் ஆழத்தில் ஒரு எண்ணம் இருக்கும்னா, இன்னைக்கு இந்த சங்கீத போதியை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தான். இதில் 2 இது சொல்லப்பட்டு இருக்குது. ஆரம்பிக்கும் போது ஆட்டு மந்தையை போல நடத்தினீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது வசனம் சொல்லும்போது சொல்லுது, திராட்சை கொடியை போல நீர் எங்களை நடத்தி கொண்டு என்ன செய்தி வந்தீர். இதில் ஒரு வசனம், நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லி ஆசாப் சொல்லும்போது சொல்றாரு, கண்ணீராகி அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்க வாழ்க்கை அவ்வளவு கசப்பா மாறிடுச்சு ஆண்டவரே. அழைக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அன்னைக்கு என்னை கொண்டு போவார் அப்படிங்கிறது நம்ம அழைப்பு. ஆனால் வாழ்க்கை கர்த்தரை விட்டு பிரியும் போது எப்படி மாறிடுச்சுன்னா, கண்ணீரே உணவாகி மிகுதியான கண்ணீரே பானமாக என்ன செய்து போய்விட்டது, மாறிவிட்டதுல. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, நட்டப்பட்ட திராட்சை செடியானது அது எப்படி படர்ந்துச்சா, வேரூன்றி, அது இடத்தை ஆயத்தப்படுத்தினே அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது.
மலைகளால் நிழலால் மலைகள் மூடப்பட்டது, அதன் கிளைகளால் திவ்யமான கேதுரு மரங்கள் மூடப்பட்டது, தன் கொடிகளை சமுத்திரத்தில் மட்டாக படர விட்டது, நதி மட்டும் படர்ந்து. அதாவது என்னன்னா, கத்தர் நட்டுனப்ப வேர் ஊன்றினப்ப என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்த ஆசீர்வாதம் மலையை விட பெருசா இருந்துச்சான். அது நிழல் மலையவே மூடிட்டான். அதன் அளவு எப்படி இருந்துச்சான், கடல் வரைக்கும் அது தன் கிளைய விட்டுச்சான். அடுத்த வசனம் சொல்லுது, உயர்ந்த கேதுரு மரம். பைபிள்ல கேதுரு மரத்தை ரொம்ப பெரிய மரமா என்ன செய்யறாங்க, அதெல்லாம் மூடுற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த இந்த செடி எதை மறந்துருச்சுன்னா, இவ்வளோ பெரிய படருகிற காரியம் இருந்தாலும் திராட்சை செடிக்கு பலன் எங்க இருக்குன்னா, அது கொடியில இல்லை, அது செடியில இருக்குது. ஆமென், அல்லேலூயா. செடி பார்ப்பதுக்கு பிரயோஜனம் இல்லாதது போல இருக்கும். திராட்சை செடி ரொம்ப தூரம் இருக்காது, ஆனா அதன் கொடி எங்கெங்கேயோ படர்ந்து போயிருக்கும். இந்த கொடியின் ஆசீர்வாதம் இதை அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவ மனிதர் ஒப்பிடுகிறார். இதை நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிடுவோம். வைக்கப்பட்ட இடத்துல அடுத்த அழகாக அந்த வசனம் சொல்லுது, 12வது வசனம், இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டேன். எவ்வளவு ஆசீர்வாதமா கொடிகள் இருந்தாலும் மேலே பறப்பதால் அல்ல, கீழே தாங்குவதற்கு நமக்கு தேவக்கரம் இருந்தால் தான் பாதுகாப்பு. ஆமென், அல்லேலூயா. மேலே இருக்கிற நிறைய ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அது எதுவா இருக்கலாம், எதுக்கெல்லாம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம். மேலே இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு எந்த பாதுகாப்பும் தேவையே கிடையாது. அதன் பாதுகாப்புலாம் எங்க இருக்குன்னா, கீழே இருக்கிற அஸ்திபாரத்தில் இருக்கு. இயேசு அதான் சொன்னார், நானே செடியாகி என்னோடு நீங்க நிலைத்திருக்கிற வரைக்கும் நீங்க அந்த மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இன்னைக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சு போச்சுன்னு வேதனைப்படுறோம்ல, ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, செடியில இங்க பிரச்சனைப்பா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அஸ்திபாரத்துல பிரச்சனை. நான் யார்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். வேத புஸ்தகத்தை கீழே வைத்து விடலாம். இன்னைக்கு நிறைய பேரு, என் ஆசீர்வாதம் குறைஞ்சு போச்சு, அதனால எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். ஆனால் ஆசாப்புக்கு இருந்து ஒரு தெளிவை பாருங்களேன், எவ்வளவு தெளிவா சொல்றாரு. அதெல்லாம் குறைஞ்சு போச்சு, அதெல்லாம் வீணா போச்சு. அது பாருங்க, அதுல ஒரு மாற்றம் கூட. ஏன் என்ன நதியை விட்டு குறைய பண்ணீங்க, ஏன் மலையை விட்டு, அதெல்லாம் கேட்கல. ஒன்னே ஒன்று சொல்றாரு, ஏன் என் அடைப்பை நீங்க எடுத்து போட்டீங்க, என் செடியை சுற்றி இருந்த அடைப்பு, என் அஸ்திபாரத்தில் இருந்த அடைப்பை நீங்க ஏன் ஆண்டவரை எடுத்து போட்டீங்க. இன்னைக்கு ஆசீர்வாத குலைச்சல்கள், இன்னைக்கு பலவீனங்கள் எதுவா இருக்கலாம். இன்னைக்கு தாழ்மையா ஆண்டவர்கிட்ட ஒன்னை பார்த்து நம்ம கேட்க போகிறோம். சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தரலும். என் ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கவே வேண்டாம்ப்பா. எனக்கு அது ஏன் குறைஞ்சு போச்சு, நான் ஏன் இதை இழந்தேன், ஏன் அதை இழந்தேன், இப்படியெல்லாம் ஆசீர்வாதம் வந்து அதெல்லாம் நீங்க விசாரிக்க வேண்டாம். என்னை நீங்க நினைத்தரலும் ஆண்டவரே. என்ன நீங்க விசாரிங்க, என்ன பாருங்கப்பா, எது என்கிட்ட குறைவா இருக்கு, உங்களோடு இருக்கிற உறவு எனக்கு சரியா மாறட்ட ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு ஆராதனைக்கு வரும்போது உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஆசீர்வாத குறைவின் மேல இருக்குமே, ஆனால் அதை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டாம். அஸ்திபாரத்தின் மீது இருக்கிற குறைவின் மீது மாறட்டும்னு ஆவியானவர் சொல்றாரு. அஸ்திபாரம், கத்தருக்குள்ள அஸ்திபாரம் மறுபடியும் வரட்டும். ஒன்று நிச்சயம், பரலோகத்திலிருந்து பார்க்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இன்னைக்கு இந்த செடியை விசாரிக்க போறேன். இன்னைக்கு எனக்கு எதையுமே சொல்லக்கூடாது. என்ன நீங்க விசாரிங்க ஆண்டவரே, என்ன நீங்க விசாரிங்கப்பா, என்ன ஆசீர்வாதத்தை விசாரிக்க வேண்டாம்ப்பா. அது குறைஞ்சு போகணுதா இருக்கட்டும்ப்பா. நான் அதை பத்தி இப்ப இந்த நேரம் தொடங்கி இனிமே நான் அதை சிந்திக்க போறது இல்லப்பா. நீங்க என்ன விசாரிங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்கலாமா? என்ன விசாரிங்க ஆண்டவரே. ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசா இருந்து தாழ்த்தப்பட்டு போயிருக்கலாம். மலையளவு நிழலில் மூடப்பட்டது தாழ்த்தப்பட்டு போயிருக்கலாம். கடல் அளவு உயர்ந்தப்பட்டது தாழ்த்தப்பட்டும் போயிருக்கலாம். ஆண்டவரே, கேதுரு மரங்கள் அளவு உச்சிதமானதை மூடி இருந்த அளவு ஆசீர்வாதம் இருந்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நீங்க இப்ப எதை விசாரித்தருளணும்னா, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளுங்க ஆண்டவரே. என்ன விசாரிங்க ஆண்டவரே. நீங்க தானப்பா ஒரு நாள் என்னை எடுத்துட்டு
வந்து நட்டுனீங்க. நீங்க தானப்பா எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து என்னை நட்டி என்னை வேரூன்ற வச்சிங்க. நீங்க மறுபடியும் என்னை விசாரிச்சிங்கன்னா, நீங்க மறுபடியும் என்னை வேரூன்ற செஞ்சீங்கன்னா, மறுபடியும் நான் கனி கொடுக்கிறவனா மாறிடுவேனே ஆண்டவரே. என் வாழ்க்கை சரியா மாறிட்டுனா, உங்களோடு இருக்கிற உறவு சரியா மாறிடுச்சுனாப்பா, என்னுடைய கொடிகள் எல்லாம், என் ஆசீர்வாத பாதைகள் எல்லாம் ஆசீர்வாதமா மாறிடுமே ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை குறித்து இப்போ நான் நினைக்க போறதில்லப்பா, என்னை நோக்கி பார்க்கிறேன். என்ன நீங்க பாருங்கப்பா. ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? இன்னைக்கு ஆறாவது நேரத்தில் அர்ப்பணித்து என்னை நீங்க பாருங்கப்பா. சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே, வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளுங்கப்பா. எனக்கு ஆறாவது நேரத்தில் இந்த ரெண்டும் நடக்கணும்ப்பா. என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்னை விசாரிங்கப்பா. இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லலாமே, என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்னை விசாரிங்கப்பா. நீங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் ஆவியானவர் மறுபடியும் நினைப்பூட்டி கொடுப்பார். எதெல்லாம் அவர் நம்மள்கிட்ட பார்க்கணும்னு நிறைப்பூட்டி கொடுப்பார். எதெல்லாம் அவர் விசாரிக்கணும், நம்முடைய இருதயங்களை விசாரிக்க கர்த்தர் ஆரம்பிப்பார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆவியானவரா இருக்கிறார்ல, அவர் நம் நடுவில் உலாவுகிறவரா இருக்கிறார்ல. மறுபடியும் சொல்லுங்க, என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்னை விசாரிங்கப்பா. சின்ன தம்பிமாரெல்லாம் கண்களை மூடிடு, சின்ன தங்கச்சிமாரெல்லாம் கண்களை மூடி இந்த ஒரே ஒரு வார்த்தை, வானத்திலிருந்து நீங்க என்னை பார்த்து ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்னை விசாரிங்க ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்னை விசாரிங்கப்பா. அந்த வார்த்தையை திரும்பி சொல்லுங்க. ஒரு 2-3 நிமிடங்கள் சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருந்த அந்த எல்லா மாற்றங்களை நீங்க உணர்வீங்க. ஆவியான உங்க இருதயத்தை தேற்ற ஆரம்பிப்பா. ஒரு 2-3 நிமிடம் கண்ணோக்கி பாருங்க, விசாரிங்க. நம்ம எல்லாரும் அப்படி ஆண்டவரை முகத்தை பார்க்கலாமா? கண்ணோக்கி பாருங்கப்பா, எங்களை விசாரிங்க ஆண்டவரே, எங்களுடைய எல்லாவற்றையும் பாருங்கப்பா. இந்த திராட்சை செடியை நினைங்க ஆண்டவரே, இந்த திராட்சை செடியாகி என்ன நீங்க நினைங்க ஆண்டவரே. என்னை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, என்னை விசாரிங்க 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 ஆண்டவரே. உங்க கண் என் மீது படட்டும் அப்பா, உங்க பார்வை என் மீது படட்டும் அப்பா. மறுபடியும் ஒரு விசையா என் ஆசீர்வாதத்து மேல என் கண்ணை இப்ப நான் வச்சு கேட்கலப்பா. என்ன பாருங்க ஆண்டவரே, என்ன நீங்க நினைவு கூறுங்க ஆண்டவரே. என்னை கண்ணோக்கி பார்த்து என்ன விசாரிங்கப்பா. என்கிட்ட நீதி இருந்தாலும் விசாரிங்கப்பா, என்கிட்ட அநியாயம் இருந்தாலும் விசாரிங்கப்பா, என்கிட்ட பரிசுத்தம் இருந்தாலும் விசாரிங்கப்பா, என்கிட்ட அசுத்தம் இருந்தாலும் விசாரிங்கப்பா. நீங்க என்னை பார்த்து என்னை மறுபடியும் வெளி அடைப்பீரானா, என் வாழ்க்கை மறுபடியும் வேர்பற்றுமே, என் வாழ்க்கை மறுபடியும் கனி கொடுக்கிறதா மாறுமே. ஆண்டவரே என்னை அப்படி மாச்சுங்கப்பான்னு கேட்போமா? என்ன அப்படி மாச்சுங்கப்பா, என்னை கண்ணோக்கி பார்த்து விசாரிங்க ஆண்டவரே, விசாரிங்க ஆண்டவரே, விசாரிங்கப்பா. 2-3 நிமிடங்கள் ஆண்டவர் அப்படியே சொல்லி ஆராதிக்கலாமா? என்னை பார்க்கிறவர் நீ, என்னை விசாரிக்கிறவர் நீ, என்னை பார்க்கிறவர் நீ, என்னை விசாரிக்கிறவர் நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என்னை விசாரிக்கிறவரா இருக்கிறீங்க. நன்றி. என் ஆசீர்வாதத்திலப்பா என்ன விசாரிங்கப்பா. ஹல்லேலூயா. நீர்லகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, நீலகாயிரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ, நீலகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, நீலகாயிரோயி எங்கள்
விசாரிக்க வந்திருக்கிற நம்மை விசாரிக்கிற அந்த தேவனின் ஜீவ ஊற்றல் கண்ணீர் இனி நமக்கு போஜனமா இருக்க போவதில்லை. அந்த கண்ணீரே நமக்கு பானமா இருக்க போவதில்லை. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பையும் மாற்றுகிற விசாரிக்கிறவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீலகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. நீலகாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீ. கைகளை தட்டி நீலகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. நீலகாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீ. இன்னொரு விசையாய் நீ நீலகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. எங்கள் ஜீவ நீரூற்று நீ. இந்த நேரத்தில் வனாந்திரம் என் வாழ்வானதே, என் பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, என் பாதைகள் எங்கும் இருளானதே. இந்த நழுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே, இந்த நழுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே. சபையே நீலகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. நீலகாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீ. வனாந்திரம் வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. இந்த நழுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே, இந்த நழுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே. நீலகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. நீலகாயிரோயி எந்த ஜீவ நீரூற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீ. புறஜாதி என்னையும் தேடி வந்தீ, சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீ. வாக்கு தத்தம் நீ செய்தி, நீ சொன்னதை நிறைவேற்றி நீ. ஓ நீ சொன்னதை நிறை. கைகளை உயர்த்தி தட்டி லகாயிரோயி நீலகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. நீலகாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீ. நீலகாயிரோயி நீலகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. இன்றைக்கே எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா. உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இயேசு உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். அழ வேண்டாம் இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம் நீ அழ வேண்டாம்.
அதிசயம் செய்திடுவா. விசாரிக்கிற ஆண்டவரே, எங்கள் நடுவிலே உலாவி விசாரியும் ஐயா. நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறா. நோய் நொடியில் வா என்னை காண்கிறா, என்னை காண்கிறா. நொடி பொழுதே சுகம் தந்து என்னை தேற்றுவா. துதிக்கும் போதே அந்த அற்புதம் நடக்கணும் அப்பா. இந்த செடியை பார்த்து விசாரித்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நொடி பொழுதே சுகம் தந்து, அவர் நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவா. இயேசு, இந்த வார்த்தைக்கு உரியவங்க நீங்க சொல்லுங்க இப்பொழுது. என்னை பார்த்து விசாரித்தருளு. நொடி பொழுது சுகம் வேண்டும் அப்பா எனக்கு இப்பொழுது. என்னை கண்ணோக்கி பார்த்தருளு, என்னை விசாரித்தருளு. இதுதான்ப்பா இப்ப தேவையான ஒன்று. நொடி பொழுது சுகம் அப்பா, நொடி பொழுது சுகம் அப்பா. என்னை கண்ணோக்கி பார்த்து விசாரித்தருளும் அப்பா. நொடி பொழுது சுகம் தந்து என்னை தேற்றுவா. அவர் நொடி பொழுதே சுகம் தந்து என்னை. மேல் அறிக்கை பண்ணுவோமா? உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இன்று உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். இன்றும் உன்னை எதிர்த்து வழக்காடுவோர். இதை கேட்கிறவங்க, இந்த அற்புதத்தை கேட்கிறவங்க ஆண்டவரை பார்த்து, இதேதான்ப்பா எனக்கு கண்ணோக்கி பார்த்தருளு, என்னை விசாரித்தருளு. எனக்கு ஆயுதங்கள் எனக்கு விரோதமா இருக்கிறவங்க நிறைய பேருப்பா. ஆசாப் சொன்னாரே அவருடைய 2வது வசனத்திலேயே, இந்த பெஞ்சமின் புத்திர ஆண்டவரே, மனாசே புத்திர ஆண்டவரே, எப்ராயிம் புத்திர, இவங்கெல்லாம் எழும்பி வர்றதுக்கு முன்னாடி உமது வல்லமையில் நீர் எழும்பி எங்களை ரட்சித்தருளு. மனுஷங்களுடைய உதவி எங்களுக்கு வேணாம்பா. இவங்க எங்க சகோதரர்களாவே இருந்தாலும் எப்ராயிம் புத்திரர் எனக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி, பெஞ்சமின் புத்திரர் எனக்கு உதவி செய்யறதுக்கு முன்பாக, மனாசே புத்திரர் உதவி செய்வதற்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழும்பி, நீர் உமது வல்லமையினால் எழும்பி எங்களை ரட்சிக்க வந்தருளு. நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. ஹல்லேலூயா. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா. உன்னை காண்கிறா. உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இயேசு உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். உங்களை கண்ணோக்கி பார்க்கிறா, உங்களை விசாரிக்கிறா. அவர் அதிசயம் செய்திடுவா. இயேசு அதிசயம் செய். இதை அறிக்கை பண்ணுவோமா? கடன் தொல்லையா கதறுகின்ற உன்னை காண்கிறா. கடன் தொல்லையா கதறுகின்ற உன்னை காண்கிறா. உன்னுடன் இருந்தே நடத்திடுவா, ஒரு போதும் கைவிடா. என்னுடைய விசாரணை இதையா? உடனே இருந்தே நடத்திடுவார், ஒரு போதும். இந்த வசனத்தின்படியே என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்கிட்ட விசாரிங்கப்பா. கடன் பாரம் நிறைய இருக்குப்பா, எங்களை விசாரிங்க ஆண்டவரே. எங்க நடுவுல உலாவுங்கப்பா.
நீங்க உலாவி எங்களை விசாரிங்க ஆண்டவரே. எங்க நடுவுல உலாவுங்க. துதித்து கொண்டிருக்கிற வேளைகளை என்னை கண்ணோக்கி பாரு, என்னை விசாரி தருளும்னு ஆசாப் சொன்னது போல சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலிருந்து இந்த திராட்சை செடியை கண்ணோக்கி பார்த்தருளும் அப்பா, விசாரித்தருளும் அப்பா. கடன் தொல்லையால் கதறுகிற என்னை விசாரித்தருளு, உம்முடைய ஜனத்தை விசாரித்தருளு, உடனிருந்து நடத்திடும் ஐயா. ஒருபோதும் கைவிடாதிரும் அப்பா, ஒருபோதும் எங்களை கைவிடாதிரும் ஆண்டவரே. உடனிருந்து நடத்திடுவா, ஒருபோதும் கைவிடா. மறுபடியும் சொல்வோமா? இருந்து நடத்திடுவா, ஒருபோதும் கைவிடா. எங்களை அழுகைக்கு எங்களை நீங்கள் ஆக்குங்கப்பா. எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா, எங்களை கண்ணோக்கி பாருங்க. எங்க கண்களை பாருங்கப்பா. எங்க கண்கள்ல இருந்து வர்ற கண்ணீரே எங்களுக்கு உணவா மாறிட்டுப்பா. அதன் மீதமே எங்கள் பானமா, எங்க தண்ணியா மாறிட்டுப்பா. ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பார்த்து என்னை விசாரித்தருளுமப்பா. நீங்க என்ன தூக்கி விடலன்னா வேற ஒருவர் இல்லையே, நீங்க என்ன தூக்கி விடலன்னா வேற ஒருவர் இல்லையே, நீங்க என்ன தூக்கி விடலன்னா எனக்கு வேற ஒருவர் இல்லையே. இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுவோமா? என்னை கண்ணோக்கி பார்த்தருளும், என்னை விசாரித்தருளும், என்னை கண்ணோக்கி பார்த்தருளும் அப்பா, என்னை விசாரித்தருளும் 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 அப்பா. ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. நான் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. நான் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. நான் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, இயேசுவே, உம் தழும்புகளா, உம் தழும்புகளா நான் சுகமானே. உம் வார்த்தையினா நான் பலனானே. உம் தழும்புகளா நான் சுகமானே. உம் வார்த்தையினா நான் பலனானே. நான் பலனானே, நான் பலனானே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. எல்லாரும் சொல்லலாமே, என் இயேசுவே. எங்களை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவரே, இயேசுவே. சொந்தம் என்று நான் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. நான் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உம் கிருபையினா, உம் கிருபையினா நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினா
நான் திகைத்து போனேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லப்பா. இன்னைக்கு காலை நேரத்துல நீங்க எனக்கு மனிதர்களுடைய உதவி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை, நான் மனிதர்களுடைய உதவி அற்பமானது அப்படின்னு சொல்லல. கர்த்தர் பல வேளைகள்ல மனிதர்களை கொண்டு நமக்கு உதவி செய்கிறான், நான் இல்லைன்னு சொல்லலாம்னா சில நேரங்கள்ல நாம் சிலவற்றை முறையா பயன்படுத்தாம போகும்போது அது பின்னாட்கள் அது நமக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். அதே மனிதர்கள் நமக்கு ஆபத்தா முடிஞ்சிடுறாங்க. தொட்ட இந்த வசனம், இரண்டாவது வசனம், எப்ராயிம் பெஞ்சமின் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக, அதாவது இவங்களுக்கு எதிரி கிடையாது, இவங்க எல்லாம் சகோதரர்கள். ஒரு காலத்துல நீங்க பழைய ஏற்பாட்டுல புஸ்தகங்கள்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் எப்ராயிம் பெஞ்சமின் மனாசே எப்படிப்பட்டவங்கன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள யாருக்காவது சண்டன் வந்துட்டா உதவி கேட்கிறதுக்காக முன்னாடி வந்து நிற்பாங்க. இந்த எப்ராயிம் புத்திரர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, சண்டை முடிஞ்சு வந்து ஜெயிச்சு வந்த பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏன் எங்களை கூப்பிடாம தனியா சண்டைக்கு போனன்னு அவங்க கூட சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு விட்டு கொடுக்காத உறவுகள் இவங்கெல்லாம். இந்த 3 பேர், இந்த 3 கோத்திரத்தார் மட்டும் இப்படி இருப்பாங்க. யாரும் கூப்பிட தேவையில்லை, உடனே போயிடுவாங்க. யூதாவுக்கு பிரச்சனைனாலும் கூட போயிடுவாங்க, யாருக்கு பிரச்சனைனாலும். ஆனா ஆசாப் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அப்படிப்பட்டவங்க உதவி செஞ்சா கூட இனிமேல் நடக்காது பார்ப்போம். அது அவர் சொல்றாரு, எப்ராயிம் பெஞ்சமின் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். இனி எதுவும் நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு இந்த வார்த்தை புரியும்படி நான் ஆழமா உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். நம்ம ஆசீர்வாதம் எல்லாம் அற்பமா போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, நம்ம அதுக்காண்டி ஆராதிக்கணும். ஆண்டவரே என் ஆசீர்வாதமா உயர்த்துங்கப்பா, என் தொழில ஆசீர்வதிங்கப்பா அப்படி நம்ம ஜெபம் பண்றோம்ல. ஆசாப் சொல்றாரு பாருங்க, என் ஆசீர்வாதம் உயர வேண்டாம்ப்பா, என் நடுவுல நீங்க உங்க வல்லமையை எழுப்பி கொண்டு வந்து எங்களை ரட்சித்தருளும் ஆண்டவரே. உங்களுக்கு இப்ப புரியும்னு நினைக்கிறேன், இந்த வசனம் இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கர்த்தரோடு நாம் ஜீவித்திருப்பதற்கு நம்ம கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்க தேவையில்லை. அவர் வல்லமை நமக்கு முன்பாக எழும்பி வந்தா போதும், நமக்கு பூரணமான ரட்சிப்பு நமக்கு உண்டாகும். நீங்க எழும்பி வாங்கப்பா. இப்ப நியாயம் விசாரிக்கிறார் கர்த்தர், விசாரிக்கிறார். என்ன உனக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? 9ஆம் வசனத்துல சொல்றாரு. 8ஆம் வசனம், எகிப்து தேசத்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அதை வேரூன்றி தேசமெல்லாம் பறந்தது. அதே தான் தேவ பக்தன் நீங்க பாடும்போது பாடுறாரு. இப்ப கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறார். இன்னைக்கு நம்ம விழுந்துட்டோம், இன்னைக்கு கொஞ்சம் தளர்ந்துட்டோம், இல்லாம போயிட்டு நம்ம மேல விசாரணை வருது. நம்ம இப்ப அவரை பார்த்து சொல்றோம், அப்பா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறோம், இன்னைக்கு யாருமே இல்லப்பா, இன்னைக்கு என்னை உயர்த்தினது நீங்க தான் ஆண்டவரே, உங்க வல்லமையினால மறுபடியும் என்னை உயர்த்துங்க ஆண்டவரே. அது ஃபர்ஸ்ட் ஆன்ஸா போடுங்கப்பா. என்னை நீங்க அறிஞ்சு கொண்டப்ப எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, மருத்துவர் என்னை விடுதலை ஆக்கல, உங்க தழும்புகளால் நான் சுகமானே. என்ன மற்றவங்க என்ன பலப்படுத்தல, என் பக்கத்துல உள்ளவங்க என்ன பலப்படுத்தல, உங்க வார்த்தையினால் நான் பலனானே.
உங்க தழும்புகளால் தான் நான் சுகமானே, உங்க வார்த்தையினால் தான் நான் பலனானே. இன்னைக்கு வந்து அற்புதம் எப்படியாச்சும் நடக்கட்டும்னு கேட்கிறோம்ல. கர்த்தரை இப்ப கண்ணோக்கி விசாரிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, பெஞ்சமின் புத்திரர் வேண்டாம், மனாசே வேண்டாம், எப்ராயிம் வேண்டாம். அன்னைக்கு என்னை ரட்சிக்கும் போது ஒரு வல்லமையினால எனக்கு முன்பாக வந்தீங்கல்ல, அதே வல்லமையை மறுபடியும் எழுப்பி, அதே சத்துவத்தை மறுபடியும் எழுப்பி, அதே கிருபையை மறுபடியும் எழுப்பி, அதே சுகமாக்குற வல்லமையை மறுபடியும் எழுப்பி, அதே பலனாக்குற வல்லமையை மறுபடியும் எழுப்பி என்னை ரட்சிக்க வந்தருளு. ஹல்லேலூயா. ஆவியானவரை பார்த்து சொல்லலாமா? உம் தழும்புகளா நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. நான் பலனானே, நான் பலனானே. எனக்கு இப்ப தேவை இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. அவரை பார்த்து உம் கிருபை, கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் தீகை. அப்ப எனக்கு முன்பாக எழுதி வந்த கிருபையே, பாசமே, உம் பாசத்தினால் நான் தீகைத்து போனேன், நான் தீகைத்து போனேன். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. நீங்க ஒருவர் அப்பா, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. முழங்கால் படிடுவோமா ஆண்டவருடைய சமூகத்துல? என்ன நீங்க மறுபடியும் விசாரிங்கப்பா, மறுபடியும் என்ன கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒருத்தனை விசாரிக்கும் போது பழசெல்லாம் ஞாபகம் வரும் பாத்தீங்களா? நடந்துகிட்டு இருக்கதை மறந்துடுவாங்க, பழசெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு ஆவியானவர் தான் ஆசாப் அன்னைக்கு சொல்ல வச்சார். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை இதுதான். கண்ணீரெல்லாம் உணவாயிட்டு, ஆனா உனக்கு நான் என்ன செஞ்சு வந்தேன்? உன்னை அதிசயமா நடத்திட்டு வந்தேன். இன்னைக்கு நீங்க என் கூட வாங்கப்பா. நான் இவ்வளவு நேரம் சொன்ன ஆவிக்கானவருடைய வார்த்தை உங்க மனசுல பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆகையினால இந்த ஒரு வசனத்தை நம்ம அப்படியே இதயத்தின் ஆழத்திலிருந்து இப்ப அமைதியா சொல்ல போறோம். ஆசீர்வாதத்தை எதையுமே நினைக்காதீங்க. அவர் வல்லமை இருந்தா போதும். நமக்கு கண்ணோக்கி பாருங்க, என்ன விசாரிங்க ஆண்டவரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்ன விசாரிங்கப்பா. உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்ப்பா. என் ஆசீர்வாதம் எல்லாம் கொஞ்சம் குறைவுபட்டு போயிருக்குப்பா, உண்மைதான்ப்பா. அது மேலே என் சிந்த போகுதுப்பா, உண்மைதான்ப்பா. ஆனா வசனத்தின்படி நீங்க என்ன விசாரிங்க ஆண்டவரே. இனி இன்னொரு ஆசீர்வாதம் எழும்பி என்னை ரட்சிக்கிறதுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையினால் எழும்பி என்னை ரட்சித்தருளுமப்பா. நீங்க என் கூட வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேருடைய நினைவுகள் ஆவியானவரோடு இந்த ஆலயத்துக்குள்ள இருக்குது? நீங்க சொல்லுங்க, என் கூட வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. கண் நோக்கி பாருங்கப்பா. ஓ என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இன்னொரு விசையா
நினைச்சு பார்க்கலாமே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பன். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உதவி செய்யல. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. விசாரிக்கும் போது ஞாபகம் வருதா? என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தான். அதனால வல்லமையினால் எழும்பி என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ, ஆசீர்வாதம் இல்லாம என்னால வாழ முடியும் அப்பா. சமுத்திரம் மட்டும் பரப்பப்படுகிற ஆசீர்வாதங்கள் இல்லாமல் வாழ முடியும். மலைகள் மட்டும் பரப்புகிற ஆசீர்வாதங்கள் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. நீங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாதப்பா. நீங்க இல்லாமல் நான் வாழ முடியாது. அந்த வசனத்தை போடுங்கப்பா. நம்ம எல்லாரும் கண்களை விழித்து கொள்ளலாம். அந்த வசனத்தை சொல்ல போறோம் இப்ப. உண்மையா என்ன நீங்க நோக்கி பாருங்கப்பா, என்ன விசாரிங்கப்பா அப்படின்னு சேர்ந்து எல்லாரும் சொல்வோமா? 3 முறை சொல்லி அமர போகிறோம். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருள். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். சேனைகளின் தேவனே திரும்பி வாரு. வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். கைகளை தட்டி என உண்மையாய் விசாரிக்கிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை கைவிடாத தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை போற்றி துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.